வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல் பிரியாவின் கைவண்ணம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எள்ளு உருண்டை. எள்ளு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. எள்ளு 500 கிராம் நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 500 கிராம் பொடிச்சு வச்சுருக்கேன். வேர்க்கடலை 250 கிராம், 4 ஏலக்காய். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல எள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வறுக்கும் போதே நல்ல மணம் வரும், நல்ல வாசனை வரும். அந்த டைமில் எடுத்துருங்க. நல்லா எடுத்து ஆற வச்சுட்டு வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நல்ல பொன்னிறமாக ஆன பிறகு வேர்க்கடலையும் எடுத்து ஆற வச்சிடலாம். வறுத்து ஆற வச்ச எள்ளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கையில் எடுக்கும் போதே வரும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வேர்க்கடலையை நல்லா தோல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட அந்த 4 ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏலக்காவையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி எள்ளோட கலந்துடலாம். இதோட பொடிச்ச வெல்லத்தையும் நம்ம ஒரு சுற்றி இதோட கலந்துடலாம். வெல்லத்தை ரொம்ப அரைக்க முடியாது, அரைச்சா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். நீங்கள் ஒரு சுற்றி இதோட கலந்துருங்க. அரைச்ச பவுடரை எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கையில் கலந்து விடுங்க. கட்டி இருக்கும், அதெல்லாம் உடச்சி நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நெய் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிக்கும்போது உடையாமல் இருக்கும். நல்லா அழுத்தி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். நான் ஒரு லட்டு சைஸுக்கு பிடிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, எல்லாரும் சாப்பிட்லாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.